வணக்கம் மக்களே! இன்னிக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நிஃப்டி நேற்று 1.2% டவுன்ல முடிச்சிருந்தாங்க. இப்ப நியூஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம். டிவிடெண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க ₹1.95 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் 6. செடமேக் மெக்கட்ரானிக்ஸ் இந்த ஐபிஓ இது 1087 crores-க்கான ஐபிஓவா இருக்கு. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 0.37% பாசிட்டிவ்ல மெயின்டைன் ஆகுது. ஆக்ஸ்டல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ₹12 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. டிசிஎம் ஸ்ரீராம் ஃபைன் கெமிக்கல்ஸ் இவங்களோட Q3 ரிசல்ட்டை பார்த்துடலாம். இவங்களுக்கு நெட் லாஸ் 162 lakhs குறைஞ்சிருக்கு. இதே கடந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா 347 lakhs இவங்க லாஸ்ல இருந்திருக்காங்க. ரெவன்யூ 3.86% பாசிட்டிவ்ல இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஃப்ராக்டல் அனலிட்டிக்ஸ் இவங்க லிஸ்டிங்க்கு அப்புறமா முதல் முறையா Q3 ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. மார்ச் 6 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல. SBI கார்டு இவங்க டிவிடெண்ட் குறித்தான முடிவை மார்ச் 5 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல அறிவிக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு 70,000 யூனிட்ஸ்க்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருந்தது இந்தோனேஷியால. அதை ஹால்ட் பண்றதா ஒரு நியூஸ் வந்திருந்தது. இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்டர் இவங்களோட டிமாண்டை எந்த விதத்திலையும் பாதிக்காது, இவங்களோட ஃபினான்ஷியல்ஸை பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த ஆர்டரோட எக்ஸிகியூஷன் ரிஸ்க் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் கேன்சல் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க, ஹால்ட்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தோனேஷியால அவங்க கவர்மெண்ட்ல பாலிசி டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இம்போர்ட் லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் குறித்தானது. TAL இவங்க ரைட் இஷ்யூ குறித்தான முடிவை மார்ச் 5 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல அறிவிக்கிறாங்க. MRPL இவங்க ₹4 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா மார்ச் 11 கொடுத்திருக்காங்க. கேப்ஸ்டன் சர்வீசஸ் இவங்க 1:2 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மார்ச் 6 கொடுத்திருக்காங்க. 2 ஷேர் வச்சிருந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேர் போனஸா கிடைக்கும். டான்ஃபாக் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1:2 ரேஷியோல. இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10ல இருந்து 5 மாத்துறாங்க. கூடவே ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்தா பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடக்கும். இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மார்ச் 9 கொடுத்திருக்காங்க. வார் டென்ஷன்ஸ் காரணமா க்ரூட் ஆயிலோட பிரைசஸ் எல்லாம் அதிகமா போய்கிட்டு இருக்கு. ஒரு பேரலுக்கு $1,000 வரைக்கும் க்ரூட் ஆயில் பிரைஸ் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேலேயும் போகலான்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வார் 4 to 5 weeks வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலான்னு சொல்லியிருக்காரு. கூடுதலா துபாய் இப்போ சில ஏர் சர்வீசஸை ஓபன் பண்ணியிருக்காங்க துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல. கூடவே கட்டார் LNG அவுட்புட்டை ஹால்ட் பண்ணியிருக்காங்க இந்த வார் காரணமா. இதனால GSPL, குஜராத் கேஸ், பெட்ரோநெட், கெயில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இந்த ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட் ரூட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு மேஜர் ரூட்டா இருக்கு. இதனால ஃப்ரைட் ரேட்ஸ் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஷிப்பிங் ஸ்டாக்ஸான ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, GE ஷிப்பிங் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இதனால பயனடைறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ராஜ்புட்டானா ஸ்டெயின்லெஸ் இந்த ஐபிஓ ஓபன் ஆக போகுது. இது மார்ச் 9ல இருந்து 11 வரைக்கும் ஓபன்ல இருக்கும். இந்த ஐபிஓட சைஸ் 255 crores-ஆ இருக்கு. இது ஃப்ரெஷ் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்துதா இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் 178.7 crores-ஆ இருக்கு. இவங்களோட லிஸ்டிங் மார்ச் 16 எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் தராங்க. பிரைஸ் பேண்டா மினிமம் 116, மேக்ஸிமம் 112, ஒரு ஷேருக்கு 122, ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்ல 110 ஷேர்ஸ் இருக்கு. இன்னும் இவங்களுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் ஸ்டார்ட் ஆகல. கிளீன் மேக்ஸ் ஐபிஓ, ஸ்ரீராம் ட்விஸ்டெக்ஸ் இந்த 2 ஐபிஓவும் லிஸ்ட் ஆயிருந்தாங்க. கிளீன் மேக்ஸ் 10% டிஸ்கவுண்ட்லயும், ஸ்ரீராம் ட்விஸ்டெக்ஸ் 32% டிஸ்கவுண்ட்லயும் ஓபன் ஆயிருந்தாங்க. ஸ்ரீராம் ட்விஸ்டெக்ஸ் கடைசியா எண்டிங் அப்போ 71.4க்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல முடிச்சிருந்தாங்க. ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் இவங்களோட CEO அரெஸ்ட் இந்த நியூஸ் காரணமா இந்த ஷேர் ஒரு டவுன்ஃபாலை கொடுத்திருந்தாலும் அவங்களோட பேங்க் GST கிளைம்ஸ் எல்லாம் பேஸ்லெஸ் இன்கரெக்டா இருக்கிறதாவும் இந்த குற்றச்சாட்டை அவங்க மறுத்திருக்காங்க. கூடுதலா இது பேங்க் சம்பந்தப்பட்டது இல்ல, அவங்களோட CEO மற்றும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் தொடர்பான GST லாக்கு அகெயின்ஸ்டானதா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த ஷேர் ஒரு சின்ன ரெக்கவரியை பார்த்திருந்தது.
ஸோ மார்க்கெட் என்னதான் டவுன்ஃபால் இருந்தாலும் வார் டென்ஷன்ஸ் இருந்தாலே பொதுவாக டிஃபென்ஸ் டெக் செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுவாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸான பரஸ் டிஃபென்ஸ், ஐடியா ஃபோர்ஸ், பிஇஎல், பிடிஎல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்தாங்க மண்டே அன்னைக்கு. ஸோ ஆயில் ப்ரொடியூசிங் ஸ்டாக்ஸான ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு சிறிய கெயினை வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸான கேஆர்பிஎல், எல்டி ஃபுட்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல டவுன்ஃபாலை பார்த்துருந்தாங்க. ஏன்னா ஈரானுக்கு தான் இவங்க மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்காங்க ரைஸ். ஸோ இதனால வந்து எல்டி ஃபுட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 10% வரைக்கும் ஃப்ளக்சுவேஷனை பார்த்துது. ஸோ ஏவியேஷன் ஸ்டாக்ஸான ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ இந்த ஷேர்ஸும் வந்து ஒரு நெகட்டிவான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்தான அப்டேட். இவங்க ஆக்ரி மெஷினரி பிஸ்னஸ் ஜப்பான்ல இருக்கு. ஸோ அதை முழுவதுமாக எக்ஸிட் பண்ணலான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபிஸ்கல் இயர் 27ல் இவங்க இதை எக்ஸிட் பண்ணலான் இருக்காங்க. கூடுதலாக இவங்களோட ஃபெப்ரவரி மந்த்துக்கான சேல்ஸ் டேட்டா பார்த்துலாம் 60,018 யூனிட்ஸ் வந்து இவங்க சேல் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் சேல்ஸ். இது 19% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக இவங்க 97,177 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இவங்க 3rd பிளேஸில் இருக்காங்க. ஸோ கூடுதலாக இந்தோனேஷியாவோட இந்த ஆர்டர் ஹால்ட்டை பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட்ஸ் இந்த ஆர்டருக்கானது ரிசீவ் ஆயிருக்கணும், இந்த ஆர்டர் கேன்சல் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. குறித்த டைமில் இவங்க ஆர்டர்ஸை டெலிவர் பண்ணுவாங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. முத்தூட் ஃபினான்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக 4,500 கொடுத்துருக்காங்க. அசோக் லைலாண்ட் இவங்களோட ஃபெப்ரவரி சேல்ஸ் டேட்டா 28% டொமஸ்டிக் சேல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸோட 2 வீலர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸ் 3rd பிளேஸில் இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் இவங்களோட ஃபெப்ரவரி மந்த் சேல்ஸ் டேட்டா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கல்ஸில் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க 2வது இடத்த பிடிச்சிருக்காங்க. டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கலில் 34% இன்க்ரீஸும், இன்டர்நேஷ்னல் லெவலில் 1002 யூனிட்ஸும் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவியில் மட்டும் 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸ் இவங்களோட ராயல் என்ஃபீல்டோட டொமஸ்டிக் சேல்ஸ் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க 6th பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஹீரோ மோட்டோகார்ப் பார்த்தீங்கன்னா 2 வீலர் சேல்ஸில் 45% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் இவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. மாருதி சுசுகி இவங்களோட டோட்டல் சேல்ஸ் 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக அதிகமாயிருக்கு. 1.61 lakh யூனிட்ஸ் இவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க கார் சேல்ஸில். பஜாஜ் ஆட்டோ 2 வீலர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 27% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க 4th பிளேஸில் இருக்காங்க. JSW சிமெண்ட் இவங்க ப்ரிஃபர்டு பிட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா மைனிங் லீஸ் சிக்கி லங்ஸோ லைம்ஸ்டோன் பிளாக் அசாமில் இருக்கிறதுக்கு. டாடா டெக்னாலஜிஸ் இவங்க விட்டன்ஸ்டெயின் சிஸ்டம்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு வராங்க. எதுக்குன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள்ஸ்க்கானது. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.